வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரக பிரேச ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம மெனு கொடுத்துருந்தோம். மெயினாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் கொடுக்கும்போது உங்ககிட்ட வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் இருக்கா, எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் பண்ணணும், எனக்கு ஆனியன் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாமல் பண்ணணும், எனக்கு இந்த ரைஸில் தான் பண்ணணும், இந்த ஆட்டாவில் தான் சப்பாத்தி பண்ணணும். ஸோ அதே போல் பாயசம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் அகெயின் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் எது மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் சமைச்சு நாங்களே வந்து சர்வ் பண்ணணும், நாங்களே வந்து இலையில் வந்து சர்வ் பண்ணணும், இல்லைலாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் போட்டு கொடுக்கணும், பாக்குமட்டை தட்டில். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இலையை எடுக்கிறது, மற்ற ஒர்க் இதுக்கு வந்து மேன் பவர் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இல்லை எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ப்ரீ பேக் பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும் நாங்கள் எல்லாத்தையும் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர்ஸோடு உங்களுக்கு பக்காவாக பேக் பண்ணி ஈவன் வெல்கம் ட்ரிங்க்லேருந்து சூப்லேருந்து ஃபுல் கோர்ஸ் மெனுவிலேருந்து லாஸ்ட்டாக டெசர்ட்லேருந்து ஃப்ரூட் சாலட்லேருந்து எல்லாமே நீங்கள் டிஸ்போசபிள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போடுற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் எங்களால் பண்ண முடியும். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாம்பரம் சேலையூர் போகுது. ஸோ இது மாதிரி நீங்கள் சென்னையில் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த டைமிங்காக இருந்தாலும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் 4 மணிக்கு வேணும், லஞ்ச் 11:30க்கு வேணும், எப்படினாலும் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம்.